முத்து இறந்த பிறகு இவரது பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி. பார்த்து பார்த்து கதறிய தமிழக முதல்வர் ஸ்டாலின். அப்படி பீரோவில் முத்து வைத்திருந்தது என்ன? சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல். அதாவது, தமிழ்நாட்டின் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் முத்து வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் இன்று காலமானார். தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவரும் திமுகவிற்கு 50 ஆண்டுகள் தலைவராக இருந்தவருமான கருணாநிதியின் வாரிசுகளான ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி ஆகியோர் வாழ்ந்த உயர்ந்த செல்வாக்குடன் இந்த முத்து மட்டும் வாழவில்லை. இவரது மது பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களே இவரது இந்த நிலைமைக்கு காரணம் என்று பலரும் தெரிவித்துள்ளனர். கருணாநிதியின் மூத்த மகனே இந்த முத்து தான் என்பது இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலையில் முத்து ஒருமுறை தனது தந்தை கருணாநிதி பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் இவர் அளித்த பேட்டியில் கூறியிருந்ததாவது: என்னை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய அப்பா கருணாநிதி ரொம்பவும் முயற்சி செஞ்சார். ஆனால் அவர் பேச்சை கேட்காம அவருக்கு மன வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே கொடுத்து விட்டேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவரும் SSLC ஃபெயிலு, நானும் SSLC ஃபெயிலு. ஆனால் அவர் வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு முதலமைச்சராயிட்டாரு. நானும் வாழ்க்கையில் தோத்துட்டேன் என்றும் கூறியிருந்தார் முத்து. மேலும் தொடர்ந்து பேசிய முத்து, நான் சினிமாவில் நுழைந்ததுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் என்றும், எனக்கு சினிமாவில் நடிக்க கொஞ்சம் கூட விருப்பமில்லை. எங்கள் அப்பா தான் எங்கள் பெரியப்பா எம்ஜிஆர் மாதிரி என்னை ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் என்னை வற்புறுத்தி நடிக்க வச்சார். எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்பவே பிரியம். எங்கள் அப்பா கருணாநிதி மீது எம்ஜிஆருக்கு கோபம் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் நான் நடித்த பிள்ளையோ பிள்ளை படப்பிடிப்புக்கு வந்து கிளாப் அடித்து தொடங்கி வச்சார் பெரியப்பா எம்ஜிஆர். நான் சினிமாவில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும்னு மனசார வாழ்த்தினார் பெரியப்பா எம்ஜிஆர். சிவாஜி சித்தப்பா படங்களை விட எனக்கு பெரியப்பா எம்ஜிஆர் நடித்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். பெரியப்பா எம்ஜிஆர் படங்களை பல தடவை ஸ்கூலை கட்டடிச்சிட்டு தேட்டருக்கு போய் ரசித்து பார்த்துருக்கேன். என்னை பார்க்குறப்பெல்லாம் பெரியப்பா எம்ஜிஆர் என்கிட்ட கருணாநிதி பேச்சை கேட்டு நடந்து வாழ்க்கையில் முன்னுக்க வரணும்னு எப்போதுமே புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கள் பெரியப்பா எம்ஜிஆர் மட்டும் இந்த நேரம் உயிரோடு இருந்திருந்தா என் நிலைமை இந்தளவுக்கு மோசம் ஆகியிருக்காது. அரசியலுங்கிற சனியன்தான் எங்கள் அப்பா கருணாநிதியையும் எங்கள் அப்பா பெரியப்பா எம்ஜிஆரையும் பிரிச்சிருச்சுன்னு இவ்வாறு அந்த பேட்டியில் இவர் மனமுருகி பேசியிருந்தார் முத்து. மேலும் கலைஞர் மறைவிற்கு பிறகு திமுகவில் அழகிரி, ஸ்டாலினும் இரு துருவங்களாக பிரிந்தபோது அழகிரிக்குத்தான் இந்த முத்து ஆதரவை தெரிவித்திருந்தார். அப்படி இருந்தும் கூட முதல்வர் ஸ்டாலின் முத்துவுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறாராம். அவ்வளவு ஏன், இப்போது முத்து இறந்த பிறகு முதல் ஆளாக வந்ததே முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். ஆகவே ஸ்டாலினுக்கு எதிராக நின்ற போதும் கூட தனக்கு ஸ்டாலின் எவ்வளவோ விஷயங்களில் ஆதரவாக இருந்திருக்கிறார் என்று இவரது டைரியில் முத்து எழுதி வைத்துள்ளதாகவும், அந்த டைரி பற்றி விஷயம் தெரிந்து இப்போது ஸ்டாலின் முத்துவின் பாசத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.